வர ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் மூலமா பிஎஃப் பணம் எடுத்தல், ஏடிஎம்ல பணம் எடுப்பது உள்ளிட்ட கிட்டத்தட்ட 6 வகையான மாற்றங்கள் வர இருக்கு. அது என்னென்னு இந்த வீடியோல 1 by 1 சொல்றேன். நம்பர் 1, மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வதற்கான கட் ஆஃப் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட இருக்கு. அதன்படி ஆஃப்லைன்ல பரிவர்த்தனைகள் செய்ய பகல் 3 மணி வரைக்கும், ஆன்லைன்ல பரிவர்த்தனை செய்ய இரவு 7 மணி வரையிலும் நேரம் மாற்றி அமைக்கப்பட இருக்கு. நம்பர் 2, இபிஎஃப்ஓ என்று சொல்லப்படக்கூடிய பிஎஃப் கணக்குல இருந்து பணம் எடுக்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. வர ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம் மூலமா பிஎஃப் கணக்குல இருந்து நேரடியா பணம் எடுக்க முடியும்னு சொல்லப்படுது. நம்பர் 3, கிரெடிட் கார்டை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கு. அதாவது ஆட்டோ டெபிட் மூலமா நீங்க பணம் செலுத்துறீங்க அப்படின்னா அதுல ஃபெயில் டிரான்சாக்ஷன் ஏற்பட்டா 2% வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 4, நீங்க அடிக்கடி ஏடிஎம்ல போய் பணம் எடுப்பதா இருந்தா எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் பணம் இலவசமா எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் பணம் எடுக்கும் போது அதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 5, ஆதார் கார்டு வைத்திருக்கிறவங்க அதுல திருத்தங்கள் மேற்கொள்ள வர ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் தான் இலவசமா ஆன்லைன் மூலமா புதுப்பித்துக் கொள்ள முடியும். அதுக்கு பிறகு ஆதார் கார்டுகளை புதுப்பிப்பதற்கு ஆன்லைன்ல 25 ரூபாய் கட்டணமும், ஆதார் மையங்கள்ல 50 ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 6, ரேஷன் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க முக்கியமா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இதுக்கான கடைசி தேதி ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தான். சோ ஒரு மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள கேஒய்சியை முடிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.